ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த ஏசாயா 44 அதிகாரம் முழுவதுமாகவே விக்கிரக ஆராதனையை குறித்து ஆண்டவர் பேசுறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாவது தரப்பட்ட கற்பனை என்னன்னா, எனக்கு ஒத்த ஒரு சுரூபத்தை நீங்க உண்டாக்க வேண்டான்றதா இவங்களுக்கு தரப்பட்ட கற்பனை. ஆண்டவர் சொல்லும் பொழுது, காட்டுக்கு போய் ஒரு மரத்தை வெட்டி கொண்டு வரான், அதை செதுக்கி ஒரு உருவமாக வடிவமைச்சிட்டு, நீதான் என்னை பெற்ற தாய் தந்தை, நீதான் என்னை சுமந்தன்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு அடிப்படை அறிவே மனுஷனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். யாக்கோபே, நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீ என் தாசன் சொல்லப்பட்டது மூல பாஷையில ஐ எம் யுவர் கிரியேட்டர்னு பொருள்படும்படியாக சொல்லப்பட்டிருக்கு. நம்மை உருவாக்கினவர் அவர்தான் அப்படின்னு சொல்றார். அதனால தாயின் வயிற்றுல நான் உன்னை உருவாக்குறேன், அதனால நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஒரு பெற்றோருக்கு பிள்ளை பிறந்ததுன்னா, அந்த பிள்ளை பிறந்த பிறகுதான் அதனுடைய உருவம் அவங்களுக்கு தெரியுது. அதுவும் கொஞ்ச நாள் ஆன பிறகு அதனுடைய சாயல் தகப்பன் மாதிரியோ தாய் மாதிரியோ ஏதோ மாறுதுன்னு சொல்றோம். ஆனா தாவீது சொல்லும் பொழுது, நான் என்னுடைய தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே என்னுடைய அவயங்களை உங்களுடைய கண்கள் கண்டதுன்னு சொல்றார். ஹார்ட் எல்லாம் ஒரு காரியங்களை உருவாகும் போது எல்லாம் ஆண்டவர் அறிந்திருந்தார். என்னுடைய உள்ளிந்திரியங்களை நீர் கண்டீர் சொல்லி தாவீது எழுதுறார்.
அவர் நம்மை உருவாக்கினவர் என்பதனால நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இது யாருக்கோ சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள் இல்ல. ஒரு சிறிய கூட்டம் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனத்துக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். ஆபிரகாமனுடைய சந்ததிக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுது. யாக்கோபேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த யாக்கோபு ஒரு நாள்ல தன்னுடைய சகோதரனுக்கு எல்லாருக்கும் பயந்து ராத்திரியெல்லாம் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டவர் அவருடைய பேரை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். அப்போ யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் சொல்லி அழைக்கப்படுது. அப்போ ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்கு ஆண்டவரையே சார்ந்து அவரை பற்றி கொண்டவர்களை பார்த்து ஆண்டவர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி சொல்லுதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல என்னாலே தெரிந்தெடுக்கப்பட்ட நீ, என்னையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திலே நமக்கு வாக்களிக்கிறார். இப்போ எப்போதெல்லாம் ஆண்டவர் நம்மை மறக்காதிருக்கிறார் என்பதை குறித்த 3 காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. You will not be forgotten by me. முதலாவதாக, your creator has not forgotten you. உன்னை உருவாக்கினவர் உன்னை மறக்கவில்லை. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நோவாவையும் அவனோடு கூட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆதாமுக்கு பிறகு ஒரு பெரிய கீழ்ப்படியாத சந்ததி உருவாயிடுச்சு. அதனால இப்போ அவர்களை எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் முடிவு பண்றார். தனக்கு முன்னதாக ஒரு உத்தமனாய் நடந்த நோவாவை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். நோவாவின் இடத்துல ஆண்டவர் இந்த மாதிரி நான் மழையை கட்டளையிட போறேன், அதனால நீ ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்லி சொல்றார். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நோவா கொப்பை மரத்துல ஒரு பேழையை உண்டு பண்றார். இப்போ நோவா பிரசங்கிக்கிறார், ஆனா யாருமே நோவாவினுடைய வார்த்தையை நம்பல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே நோவாவும் அவருடைய குடும்பமும் சகல சிருஷ்டிகளும், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் ஒரு ஜோடியும் அந்த ஆண்டவர் சொன்ன பேழைக்குள்ள பிரவேசிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் கதவை அடைச்சிட்டாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே பூமியில மழை பெய்ய ஆரம்பிக்குது. வானத்திலிருந்து தண்ணி வரும் அப்படின்ற காரியமே இவங்களுக்கு தெரியல. அதனால இப்போ அதுவும் 40 நாள் இரவு பகல் மழை பெய்யுது. இப்போ இவங்க தப்பித்து போறதுக்கு ஒரு வழியும் இல்லை. பேழையும் பூட்டப்பட்டிருக்கு. இப்போ எல்லா ஜனங்களும் மாண்டு போறாங்க. சரித்திரத்துல அது இன்றைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு ஆதாரமாக சொல்லப்படுது. இப்போ நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ள இருக்காங்க. அதுவும் எவ்வளவு நாள்னா 1 வருஷத்துக்கு மேலாக இவங்க பேழையில தங்கி இருக்காங்க. அடிப்படை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுருச்சு. ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் பூமியில இருந்த அத்தனை பேரும் மாண்டு போயிட்டாங்க. ஆனா இவங்க உயிரோட தான் இருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னைக்கே நம்ம மழை காலங்கள்ல நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப் பாதிக்கப்படுது. நம்மளுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பறதுக்கு நமக்கு ரொம்ப நாள் எடுக்குது. ஆனா இவங்க 1 வருஷத்துக்கு மேலாக கப்பல்லையே இருக்காங்க. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா நோவாவை நினைக்கிறதுக்கு அவனுடைய பெற்றோர் இல்ல, அவனோடு கூட பிறந்தவர்கள் இல்ல, அவனுடைய ஊர் ஜனங்க இல்ல, இந்த உலகத்திலேயே நோவாவை நினைக்க ஒருத்தருமே இல்ல. அப்போ நோவாவை உருவாக்கினவர், நோவாவை அழைத்த ஆண்டவர் அவரை நினைத்தருளினார். ஆண்டவர் நோவாவை நினைத்ததுனால பேழைக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வரார். இப்போ பேழையில இருந்து வெளியில வந்த உடனே நோவா ஆண்டவருக்கு பலி செலுத்துறார். அப்போ ஆண்டவர் நோவாவோடு கூட, அவருடைய குடும்பத்தாரோடு கூட, அவரோடு கொண்டு வந்த சகல சிருஷ்டிகளோடு கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறார். இனி ஜலத்தினால இந்த உலகம் முடிகிற வரைக்கும் நான் இந்த பூமியில இருக்க யாரையும் நான் அழிக்கிறது இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்துறார். அதற்கு அடையாளமாக தான் வானவில் வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் நம்ம வானவில்ல பார்த்தோம்னா மழை வராது, இதோட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்றோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆண்டவர் நோவாவை நினைத்ததுனால அவர் விடுவிக்கப்பட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நோவாவினுடைய பேழை புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்படுது. இப்போ நோவா எப்படி பேழைக்குள்ள அவர் பாதுகாக்கப்பட்டாரோ அது போல இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற நாம் இன்றைக்கு பாதுகாக்கப்படுகிறோம் சொல்லப்படுது. ஆனா ஒருவேளை இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க, நான் இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் வாழ்றேன், என்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன், அவரை விசுவாசிச்சுதான் வாழ்றேன், அவர் தான் என்னை அழைத்திருக்கிறார், அவர் தான் என்னைக்கு இந்த சூழ்நிலையை அனுமதிச்சார், ஆனாலும் நான் இன்னைக்கு பாதுகாப்பான ஒரு நிலையில இருந்தாலும் நான் ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திலே உங்களோடு கூட பேசுகிறார்.
நோவாவை நினைத்தருளின நான் இன்றைக்கு உன்னை நினைத்திருக்கிறேன். உன்னுடைய அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நான் ஏற்படுத்தின நித்திய உடன்படிக்கையிலே நீ நிலைத்திருக்கும்படியாய் உனக்கு நான் அருள் செய்வேன். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நீ கண்ட தீங்கை இனி காணாதபடிக்கு நான் உனக்கு அருள் செய்வேன் சொல்லி ஆண்டவர் வாக்களிக்கிறார். இரண்டாவதாக, your co-owner has not forgotten you. உன் இணை உரிமையாளர் உன்னை மறக்கவில்லை. எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நிலைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவர் தீர்க்கதரிசியான பிறகு முதல்ல சொன்ன தீர்க்க தரிசனம் இதுதான். இளவயதுல உன்னுடைய இளவயதின் பக்தியையும் வனாந்திரத்துல நீ என்னை பின்பற்றி வந்ததையும் நான் இன்னைக்கு நினைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்போ வனாந்திர வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, மனுஷர்கள் யாருமே இல்லை. அவங்க சாப்பிடுறதுக்கு மன்னா வானத்துல இருந்து வருது. இறைச்சியை ஆண்டவர் தரார். குடிக்க தண்ணீர் கற்பாறையிலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணி அவங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவர் வழி நடத்துறார். இப்படி எல்லாத்துக்கும் அவங்க ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த வனாந்திர வாழ்க்கை. இது எப்போ நடந்ததுன்னா, மோசையின் நாட்கள்ல தான் இவங்க எகிப்துல இருந்து கானானுக்கு வராங்க. அப்பதான் இவங்களுக்கு வனாந்திர வாழ்க்கை. ஆனா எரேமியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ வனாந்திரத்திலே என்னை பின்பற்றி வந்ததை நான் நினைத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. மோசேக்கும் எரேமியாவுக்கும் ஏறக்குறைய 800 வருஷங்கள் வித்தியாசம். இப்ப ஆண்டவர் எதை சொல்றாருன்னா, ஒருவேளை இந்த ஜனங்கள் சந்திக்கிற சூழ்நிலை வனாந்திரத்தை போல இருந்தாலும், அவங்களுடைய மூதாதையர்கள் முதல் ஆண்டவர் அழைத்தப்போ இடத்துல ஓடி அந்த விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ, அதை நான் இன்றைக்கு நினைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஏன்னா தொடர்ந்து அந்த 2ஆம் அதிகாரத்துல இவங்க விக்கிரக ஆராதனை செய்ததுனால எப்படி ஆண்டவரை விட்டு விலகி போனார்கள்ன்ற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் சொல்றார். அப்போ உங்களுடைய மூதாதையருடைய பக்தியையும் உங்களுடைய அந்த விசுவாச வாழ்க்கையை நான் நினைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நினைத்ததுனால என்னவா அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தம், இஸ்ரவேல் என்னுடைய முதற் பலன், அதை பட்சித்த யாவரும் குற்றவாளியானார்கள், அவர்கள் மேல பொல்லாப்பு வந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிச்சு ஒரு நாள்ல ஆண்டவரை பின்பற்றினவங்க. அவங்களுடைய விசுவாசத்துல இருந்து யார் வழிவிலக பண்ணி விக்கிரக ஆராதனைக்கு நடத்தினாங்களோ அவர்கள் எல்லாரும் குற்றவாளியானார்கள், அவர்கள் மேல பொல்லாப்பு வந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக பேசுகிறார். இதைதான் நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யோசேப்புக்கு சிறு வயதிலேயே ஆண்டவர் தரிசனம் தருகிறார். அவருடைய 17ஆவது வயசுல அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவரை ஒரு அடிமையா வித்துடுறாங்க. இப்ப இவர் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். எகிப்துல போத்திபாரனுடைய வீட்டுல இருக்காரு. அப்போ யாரும் இல்லாத நேரத்துல போத்திபாரனுடைய மனைவி யோசேப்ப ஒரு தகாத உறவுக்கு அவ அழைக்கிறா. யோசேப்புக்கு கேள்வி கேட்க யாருமே இல்லை, குடும்பத்தார் இல்லை, அவரை நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை. எஜமாட்டியே இந்த மாதிரி தவறான காரியத்துக்கு அழைக்கிறா. ஆனாலும் யோசேப்பு, நான் கர்த்தருக்கு விரோதமான இவ்வளோ பெரிய பாவம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவத்தை விட்டு உதறி அவர் ஓடிடுறாரு. ஆனாலும் அவர் தவறாய் பொய் குற்றச்சாட்டப்பட்டு அவர் சிறைச்சாலையில அடைக்கப்படுறார். அவர் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது ராஜாவுக்கு விரோதமாக குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ராஜாவினுடைய சமையல்காரனும் அவருக்கு திராட்சை ரசம் பரிமாறுறவனும் அவரோடு கூட சிறையில் அடைக்கப்படுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரே நாள்ல ஒரு கனவு பார்க்குறாங்க. யோசேப்புக்கு ஆண்டவர் அருளின விசேஷித்த ஆவி இருந்ததுனால அவர் அவங்களுடைய கனவுகளுக்கு வியாக்கியானம் சொல்றார். அவர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த பானபத்திரக்காரன் 3ஆம் நாள்ல அவனுடைய ஸ்தானத்துல உயர்த்தப்பட்டு ராஜ அரண்மனையில அவன் வேலைக்கு அமர்த்தப்படுறான். நீ ராஜாவினிடத்துல வேலைக்கு அமர்த்தப்பட்ட பிறகு நீ என்ன நினைச்சுக்கோன்னு சொல்லி யோசேப்பு சொல்றான். ஆனாலும் அவன் யோசேப்பை மறந்தான்னு சொல்லி வசனம் சொல்லப்படுது. 2 வருஷமா யோசேப்பு அவன் மறந்துட்டான். அப்போ யோசேப்பு அவன்கிட்ட சொல்லி அனுப்புனதுனால ஒருவேளை தினம் யோசிச்சுப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவன் சொல்லி ஒருவேளை இன்னைக்கு நம்மளை விடுவிச்சிட மாட்டாங்களோ, இன்னைக்கு நமக்கு விடுதலை வராதோன்னு சொல்லி 2 வருஷமா அவன் தினம் எதிர்பார்த்திருந்திருப்பான். அவன் நன்மை செய்த பாத்திரக்காரனும் அவனை நினைக்கிறதுக்கு இல்லை, அவனோடு கூட பிறந்த சகோதரர்களும் அவனை நினைக்கிறதுக்கு இல்லை. ஒரு நாள்ல அந்த பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அதுக்கு அர்த்தம் சொல்லும்படியாக யோசேப்பு அழைக்கப்படுகிறார். அவன் அந்த தேசத்துக்கு அதிபதியாக ஒரே நாள்ல உயர்த்தப்படுறான்.
இப்போ யோசேப்பினுடைய சகோதரர்கள் வாழ்ந்த கானான் தேசத்துல பஞ்சம் வந்துச்சு. அதனால இவங்க எல்லாரும் எகிப்துக்கு வராங்க. இப்போ இவங்களுக்கு யோசேப்பு தன்னுடைய சகோதரன் சொல்லி அவங்க சகோதரர்கள் யாருக்கும் அடையாளம் தெரியல. ஆனா யோசேப்புக்கு தெரிஞ்சிச்சு. இந்த காரியங்களை எல்லாம் இந்த சரித்திரத்தை குறித்து நம்ம ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நம்ம அப்போ யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாம் குற்றவாளிகளாக மாற்றப்பட்டு யோசேப்புக்கு முன்னதாக நிக்கிறாங்க. நம்ம செய்த அக்கிரமத்தை ஆண்டவர் இந்த நாள்ல விளங்க பண்ணினாருன்னு சொல்லி சொல்றான். நான் அப்பவே சொன்னல, இளைஞனுக்கு யோசேப்புக்கு நீங்க கெடுதல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னல, என் பேச்சை நீங்க கேட்கல, அவருடைய ரத்த பழி நம்ம மேல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூபன் சொல்றான். அப்போ இவங்க எல்லாரும் குற்றவாளிகளாக நின்று யோசேப்பினுடைய பாதத்துல அத்தனை பேரும் விழுந்து யோசேப்பை பணிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு யோசேப்பினுடைய குடும்பத்தார், அவனுடைய தகப்பன் யாக்கோபு எல்லாரும் எகிப்துக்கு கொண்டு வரப்படுறாங்க. யாக்கோபு வந்து அதுக்கு பிறகு மறிச்சிடுறான். யாக்கோபு மறிச்ச உடனே இப்ப யோசேப்பினுடைய சகோதரருங்க, நாங்க வந்து செஞ்ச துரோகத்தை நீ எங்களுக்கு மன்னிக்கணும்னு சொல்லி உன்னுடைய தகப்பன் உயிரோடு இருந்தப்போ உங்ககிட்ட சொல்ல சொன்னாருன்னு சொல்லி அவனுக்கு பயந்து ஆள் அனுப்பி சொல்றாங்க. அப்போ யோசேப்பு, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் அவைகளை எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஓ, யாரெல்லாம் யோசேப்பை குற்றப்படுத்தினாங்களோ அவர்கள் எல்லாரும் குற்றவாளிகள் ஆனார்கள். அது போல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில உங்களுடைய குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிராக இருந்து யார் குற்றம் சாட்டும்படியான வழியில உங்களை நடத்தினாங்களோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திலே மாற்ற போகிறார். யோசேப்பை நினைத்தருளின ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நினைத்திருக்கிறார். யோசேப்பை உயர்த்தினது போல ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். யாரெல்லாம் உங்களை குற்றம் சாட்டினாங்களோ அவங்க எல்லாம் இந்த புதிய வருஷத்துல உங்க பாதத்துல வந்து விழும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்வார். மூன்றாவதாக, your constructor has not forgotten you. உன்னை வடிவமைத்தவர் உன்னை மறக்கவில்லை. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் நம்ம நினைக்கிற இன்னொரு காரியத்தை அவர் சொல்றார். நீங்க பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் இப்போ நீங்க ஊழியம் செய்து வருகிறதுனாலும் அவருடைய நாமத்து நிமித்தம் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன பிரயாசங்கள் அதையெல்லாம் மறந்துறதுக்கு அவ்வளவு ஒன்றும் ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் மனுஷன் இல்லைன்னு சொல்லி பவுல் வந்து இங்க எழுதுறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது நம்முடைய தலையில இருக்கிற ஒரு முடி கூட அவரோட சித்தம் இல்லாம விழாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவ்வளவு மைனூட்டானவர் நம்முடைய ஆண்டவர், சகலத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறவர். அவருக்காக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் ஆண்டவர் நினைத்திருக்கிறார்னு சொல்லி வசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதைதான் நம்ம மார்க் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் மனிதனாய் வாழ்ந்தப்போ குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீட்டுல போய் அவர் பந்தி இருக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்திலுமே பாவியாகிய ஸ்திரீன்னு சொல்லப்பட்ட ஒரு பெண் வந்து அழுது ஆண்டவருடைய பாதங்களை நனைத்து தன்னுடைய தலைமயிரினால துடைத்து விலையேற பெற்ற நலதம் சொல்லி சொல்லப்படுகிற ஒரு பரிமள தைலத்தை அவருடைய பாதத்துல பூசி முத்தம் செய்றா. இப்போ கூடியிருந்தவங்க எல்லாம், இவ்வளோ விலை உள்ள இந்த தைலத்தை ஏன் இப்படி வீண் பண்றா, இது வீண் செலவு தானே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அப்போ ஆண்டவர், அவள் என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கிறாள், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் அவளை குறித்து நினைக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு கிறிஸ்தவம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ எல்லா இடத்துலயும் இதை பத்தி பேசாத ஒரு பிரசங்கமே, ஒரு சபையே இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியம் சொல்லும் பொழுது, காணிக்கை செலுத்தணும்னு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அந்த பெண்ணை குறித்து சொல்லப்படுது. அப்படி அவள் செய்த கிரியை இன்றைக்கும் நினைக்கப்படுகிறதா மாறி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சீஷரின் கிட்ட சொல்றாரு, என்னுடைய நாமத்து நிமித்தம் சுவிசேஷகனோ இல்ல போதகனோ எந்த விதத்திலையும் நீங்க ஆண்டவருக்காக ஒரு கலசம் நீங்க பச்சை தண்ணி கொடுத்தா கூட அதை கூட ஆண்டவர் நினைத்திருக்கிறார், அதுக்குரிய பலனை தருவார்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே எல்லாரும் இப்படி உலக காரியங்கள்ல வாழ்றாங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றி வந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்கிறார். இப்போ ஆண்டவர், என் நாமத்து நிமித்தம் தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது வீட்டையாவது நிலங்களையாவது இழந்தவர் எல்லாவற்றையும் இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாய் பெற்றுக்கொள்வான்னு சொல்லி சொல்றார். சிலர் வந்து இந்த பூமியில நம்ம செய்யற காரியங்களுக்கெல்லாம்
பரலோகத்துலதான் நமக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை. இம்மையில இந்த பூமியில நம்ம வாழும்பொழுது எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக விடுறோமோ, இந்த உலகத்தின் உறவுகளா இருக்கலாம், இந்த உலகத்தினுடைய உடைமைகளா இருக்கலாம், எதை நம்ம ஆண்டவருக்காக இழந்தாலும் அவைகளை எல்லாம் ஆண்டவர் நூறத்தனையாய் தருவார், மறுமையிலும் அவர் நமக்கு தருவார்னு சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அததான் அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதுறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி யோவான் எழுதுறார். எல்லாருமே மனுஷர் தான். அப்ப எல்லாருக்குள்ளயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு எஜமான இடத்துல வேலை செஞ்சா அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சுட்டு நம்மளை எப்படி கனப்படுத்துவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்றோம். இப்போ அவர் வரும்பொழுது நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை அவரோடு கூட கொண்டு வருவார்னு சொல்லி சொன்னார்னு சொல்லி யோவான் எழுதுறார். அதுதான் பவுல் சொல்லும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனை விசுவாசிக்கிறவன் அவர் நம்முடைய கிரியைக்கு அவர் பலனளிப்பார் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும் சொல்லி சொல்றார். சிலருக்கு ஒரு டைலமாவா, கடவுள் இருக்கிறாரு ஆனா இருக்கிறாரா இல்லையா இப்போ அப்படின்றது இல்லை. அதே போல நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆனா எனக்கு இன்னைக்கு நான் செய்யற காரியத்துக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா அது தெரியாது, அந்த மாதிரி டைலமா இல்லை. இன்னைக்கு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னா நான் செய்கிற கிரியைக்கு அவர் பலன் தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும் சொல்லி இங்க பவுல் எழுதுறார். இதுதான் நம்ம செய்கிற ஒவ்வொரு நற்கிரியையும் நாம இன்னைக்கு செய்யல. பவுல் சொல்லும்போது சொல்றார், நற்கிரியை செய்யும்படியான விருப்பத்தையும் செய்கையும் நம்முடைய இருதயங்களை உருவாக்குகிறவரா இருக்கிறார் சொல்லி சொல்றார். ஒருவேளை நீங்களே கூட நீங்க செஞ்ச நற்கிரியை மறந்துருக்கலாம். ஆனா இந்த புதிய வருஷத்துல நீங்க என்னென்ன நற்கிரியை ஆண்டவருடைய நாமத்துக்காக செய்தீங்களோ அவை எல்லாவற்றுக்கும் இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் உங்களுக்கு பலன் அளிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. You will not be forgotten by me. Your creator has not forgotten you. உன்னை உருவாக்கினவர் உன்னை மறக்கவில்லை. இரண்டாவதாக, your co-owner has not forgotten you. உன் இணை உரிமையாளர் உன்னை மறக்கவில்லை. மூன்றாவதாக, your constructor has not forgotten you. உன்னை வடிவமைத்தவர் உன்னை மறக்கவில்லை. ஒருவேளை இன்னைக்கு யாருமே என்ன நினைக்கிறதுக்கு இந்த பூமியில இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உங்களை உருவாக்கினவர், உங்களை அழைத்தவர், உங்களுக்கு தரிசனம் தந்தவர், உங்களிலே நற்கிரியை உருவாக்கின ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை. இந்த 2026 வருஷத்துல அவர் என்னென்ன காரியங்களை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினாரோ அந்த நன்மைகளை எல்லாம் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார். இப்போ 2026 is a year of liberation. 2026 விடுதலையின் ஆண்டு. அன்றைக்கு நோவா அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டது போல இந்த வருஷத்துல என்னென்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடைக்கப்பட்ட சூழ்நிலையை உணர்ந்தீங்களோ அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். இரண்டாவதாக, 2026 is a year of exaltation. 2026 உயர்வின் ஆண்டு. யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து ஒரே நாளிலே அதிபதியாக உயர்த்தப்பட்டது போல இந்த புதிய வருஷத்துல உங்களுடைய சிறையிருப்பு எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்துவார். யாரெல்லாம் உங்களை குற்றப்படுத்தினாங்களோ அவர்கள் எல்லாரும் வந்து உங்களுடைய பாதத்திலே விழுந்து பணிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்வார். மூன்றாவதாக, 2026 is a year of recompensation. 2026 வெகுமதியின் ஆண்டு. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காக என்னென்ன பிரயாசப்பட்டீங்களோ அவைகள் எல்லாவற்றுக்கான பலனை இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார். ஒரு இமை பொழுதும் உன்னை மறவார்.
மறவார், இயேசு மறவார், உன்னை உருவாக்கின தேவன் மறவார். பரிசுத்த பிதாவே, இந்த திருக்குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமா இந்த சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமா என்னுடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த இந்த புதிய வருஷத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் சொன்ன வார்த்தையின்படி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த புதிய வருஷத்திலே நீங்க கிரியை செய்யுங்க. நோவாவை போல உம்முடைய சித்தத்தினாலே அழைக்கப்பட்டவர்கள், உம்முடைய கண்களிலே கிருபை பெற்றவர்கள், ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் இந்த புதிய வருஷத்துல உம்முடைய வார்த்தையின்படியே இப்ப நீங்க அவர்களை விடுவித்து உம்முடைய உடன்படிக்கையில இன்னும் நிலைத்திருக்கும்படியாய் கிருபை செய்து என் தகப்ப நீங்க மகிமைப்படுத்துக. அன்றைக்கு யோசேப்பை சிறையிருப்பிலிருந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தினவர். இந்த நாள்ல யாரெல்லாம் சிறையிருப்பின் அனுபவத்துல இருக்காங்களோ, குடும்பத்தாரால எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலை இருக்காங்களோ, அவர்களை எல்லாரையும் நினைத்திருக்கிறவர். இந்த நாள்ல உயர்ந்த ஸ்தானத்துல உடைய வார்த்தையின்படியே நிறுத்துங்க. யாரெல்லாம் இவர்களை குற்றப்படுத்தினாங்களோ அவர்கள் எல்லாரும் வெட்கி இவர்களுக்கு முன்னதாக நிற்கும்படியாய் சாட்சியை நீங்க உங்களுடைய நாமத்து நிமித்தம் உண்டு பண்ண போகிறதற்காக உம்மை துதிக்கிறேன். எல்லா நற்கிரியைகளுக்கும் இந்த புதிய வருஷத்திலே நீர் பலன் தந்து ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் பொற்கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you and God be with you. Wish you happy new year.